Hi guys, welcome to MT Vignesh Vlog channel. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். காலையில் இருந்தால் இப்போ லாகின் பண்ணி ஒரு 1 hour இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:50 ஆகுது. நானும் சரி வேறு எதுவும் லாகின் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஒன்றும் லாகின் பண்ணுற மாதிரி அதுக்கு ஆகலை. அதனால் இதே லாகின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப் பண்ணி கொண்டு போய் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து புது அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சேலஞ்ச் வீடியோ போடலான்னு இருக்கேன். சேலஞ்ச் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 13 hours ஓட்டியிருப்போம். அதோட ப்ரூஃப் எல்லாமே நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 13 hours ஓட்டி கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 13 ஹவர்ஸ்க்கு வந்து அக்யூரேட்டாக தெரியல, நான் ஒரு நார்மலாக சொல்கிறேன். 1280 சம்திங் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிட்டேன். மத்தியானம் 40 ரூபாய்க்கு 4 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு அந்த ப்ரூஃப் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வர புதுசாக டிஃப்ரெண்ட் மெத்தடு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எவ்வளோ ரூபா நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அதில் எவ்வளோ ரூபா போக நம்மளுக்கு எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் இருக்குது, அது எல்லாமே நான் மேனேஜ் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஆப்பில் தான் நான் நேற்று கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று ஏன் விளாக் எடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா நேற்று கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரே மைண்ட் அப்செட்டு. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இதனால எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அதனால தான் விளாக் என்னால் எடுக்க முடியலை. அப்புறம் இனிமேல் கரெக்டாக விளாக் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக விளாக் போட்டுருவேன். என்ன நடந்தாலும் நம்ம அந்த சேலஞ்ச் வீடியோ போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் போன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் மணியை எப்படி சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நம்ம வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இந்த ஆர்டருக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சேன். நான் உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறேன். இது வேறு பேக்கு வேறு விழுந்துகிட்டே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வச்சாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணன் கோட்டு டப்பாவோட தூக்கிட்டு போகிறாரு காலங்காத்தாரு. அவங்களுக்கு எங்கே இருந்தால் துட்டு வருதுன்னு தெரியல. நம்மளுக்கு இங்கே துட்டே சமாளிக்க முடியலை. லைஃப்பில் என்ன கஷ்டம்லாம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த கஷ்டத்தையும் நம்ம ருசித்து வேலை பார்த்து அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணி காமிக்கிறோம். பட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே விளாக் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட்டு என்னால் ஒரு சில பிரச்சனைகள்னால விளாக் எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஓரளவுக்கு சரியாக இருக்குன்னு இல்லை, பிரச்சனை இருக்குது. அதுக்கான பிரச்சனைக்காண்டி நம்ம விளாகுக்காண்டி பிரச்சனையும் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எடிட்டிங், கொஞ்சம் அனிமேஷன்லாம் இப்போ தான் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். அதெல்லாம் போக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டில் டிஃப்ரெண்ட் எடிட்டிங்கில் கொடுக்குறேன். இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுத்து போடுங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்துலேயே உங்களோட சப்போர்ட் மூலமாக நான் அச்சீவ் பண்ணி காமிக்கிறேன். பட் என்கிட்ட நிறையா வே ஆஃப் ஏர்னிங் மெத்தட் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே தேவை இன்கம் தான். அந்த இன்கம்மை தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த இன்கம் மட்டும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா வேலை நம்ம லோனை கட்டி முடிக்கணும். லோன் தான் பிரச்சனை. லோனை பே பண்ணியாச்சுன்னா லைஃப் ஏர்ன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, தட்ஸ் த ஸ்கிரிப்ட். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குன்னு. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த ஆர்டர் பக்கத்தில் வந்துட்டோம். நான் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் பேசுகிறது ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். அவங்க எந்த இடம் தெரியல. ஓகே, கஸ்டமர் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோமா? 70 அபோவ் ஜூஸ் ஷாப். இந்த ஜூஸ் ஷாப்புக்கு அபோவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். கம்ப்ளீட் கொடுப்போம் பாருங்கள் எவ்வளோ ரூபா வருதுன்னு. இது பேக் டு ஸ்டோர் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியலான்னு தெரியல. கிட்டத்தட்ட 23 ருபீஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டருக்கு. லாங் ட்ரைவுக்கு டிஸ்டன்ஸ்னால ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 1 hour 30 minutes. அதுவும் இல்லாமல் என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் பண்ணணும், அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும், லைஃப்பில் சாதிக்கணும். ஐ ஹேவ் a lot of ஐடியாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஐடியாஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. ஐ மீன் அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 47 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் 1 hour 30 minutes. இன்றைக்கி ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், போக போக நான் வீடியோலாம் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம விளாக் சேனலில் வந்து ஒரு டெம்பிள் விளாக் ஒன்று போடணும்னு நினச்சேன். வீடியோ கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டு ஒரு பிரச்சனைனால போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் போக போக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன ஆச்சுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன். 2 o'clock நான் 3 o'clock கிட்ட கண்டினியூ பண்ணிவிட்டு எத்தனை நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம்னா 210 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்து எதுனாலும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஆர்டர் போடுவாங்கன்னு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம், போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன் எப்படி என்ன எதுன்ட்டு. இப்போதைக்கு நம்ம 2 ஆர்டர் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு 5 ஆர்டர்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இதனால் நான் போக போக விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து 4 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாகவே 117 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். போட்ட இடத்துக்கே தான் திருப்பி 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 போடுறோம். இதோட பார்த்தீங்கன்னா 3வது தாட்டி இந்த இடத்துக்கு போகிறது. இந்த இடம் பேர் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், ஐ மீன் அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 அரௌண்ட் போயிட்டு வர்றதுக்கு 8-9 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுது. டோட்டலாக இதோட 3வது ஆட்டை அங்கே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பைக் கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். மொதல் ஆட்டை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பால் பாக்கெட் மட்டும் போட்டாங்க. 2வது ஆட்டை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டாங்க. 3வது ஆட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் 3வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிப்ஸ் அந்த மாதிரி அதை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தான் கொடுக்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம தாம்பரம் பிரிட்ஜு மேலே ஏறுறோம். ரொம்ப ஸ்லோ இன்றைக்கி ஆர்டரு. நானும் ஓலோ ஊபர் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்டேன். அதுவே ஆர்டரே வரல. ஒரு 1/2 மணி நேரமாக 1 மணி நேரமாக. சரி என்னச்சே ஓட்டிடுவோன்னு சொல்லி நம்ம அச்சீவ் பண்ணணுங்களா நம்ம டார்கெட்டை. அதுவும் இல்லாமல் ஓட்டணும், வெற்றி போயிருக்கோம். நான் வந்து எப்படின்னா 3 days வந்து 3500 நம்ம சேலஞ்சோட இது பார்த்தீங்கன்னா 3 days வந்து நம்ம 3500 அச்சீவ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீட் எல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். கன்ஃபார்ம் இந்த ஆட்டை நம்ம தட்டு தான் தூக்குறோம் அப்படின்னு யோசித்து உள்ளே வந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 2வது நாளே இன்றைக்கி ஆர்டர் ரொம்ப டிலே. ஆர்டரே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நானும் எப்படியாவது ஆர்டர் அச்சீவ் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்ல போகிறேன். ஐ மீன் யூஸ்ஃபுல்னால் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லு, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லு, எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லும் இல்லை. அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது.
அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலஞ்ச் வீடியோ நான் சொல்லியிருந்தேன். இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸில் வந்து நம்ம 3500 அச்சீவ் பண்ண போகிறோம். அது வந்து இன்றைக்கி வந்து டே 2. ஃபஸ்ட்டு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 250 பெட்ரோல் ப்ளஸ் 100 சாப்பாடு போக கைக்கு அப்படியே ஒரு 900 கிட்ட வந்திருக்கோம். இன்றைக்கி டே 2 ஒரு 12 o'clock கிட்ட லாகின் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரைக்கும் ஒரு 4 ஆர்டர் தான் பார்த்துருப்பேன். மணி 3 மணி ஆக போகுது. ஆனால் போட்ட இடத்துக்கே திருப்பி போடுதான். அரௌண்ட் 9 கிலோமீட்டர்ஸு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியை வெற்றிகரமாக அச்சீவ் பண்ணி காமிப்போம். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாளில் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி காமிக்கிறோம். இதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கன்வே பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கன்வே பண்ணுறேன். என்னால் பெஸ்ட்டை கொடுக்குறேன். அதே மாதிரி வாய்ஸ் எப்படி இருக்குது, வீடியோ கண்டென்ட் ஓகேவா, எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருத்திக்கிறேன். நான் எப்பயாவது இந்த 3 டேஸில் 3500 அச்சீவ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். வாய்ப்பே இல்லை போலையே. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஓலோலேயும் ஊபர்லேயும் நிறையா ஆஃபர் கொடுத்துருக்கான். 35 ரைட்ஸ் வந்து வீக்லி கம்ப்ளீட் பண்ணால் 350 ருபீஸ், அடுத்து 20 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 500 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. பட் நானும் அதனால தான் இந்த பாஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று இருக்கும். அது எப்படின்னா 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். 3 டேஸ்க்கு 45 ருபீஸ் கட்டணும். நான் எதுக்குன்னா 3 நாளைக்கு கட்டிட்டேன். 3 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிறான் நம்ம ஃப்ரீயாக. ஆனால் 3 நாளுமே ஆக்சுவலாக இன்றைக்கு வரைக்கும் ஆர்டரே இல்லை. அதில் இதே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி அச்சீவ் பண்ணி காமிக்கிறோம். 3 டேஸ்க்கு 3500 எடுத்து காமிக்கிறோம். சேலஞ்ச் கோயிங் ஆன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு போக நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்மக்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க கேமரா வச்சுருக்கறனால, என்ன தம்பி இதுக்காண்டி கேமரா மாட்டிருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் யூடியூப்பில் விளாக் எடுத்து போட போகிறேன், எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ஸ்விக்கியில் ஏர்ன் பண்ணுறது அப்படியே வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி அதை அப்படியே ஒரு இன்கம்மாக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், நீங்கள் இதில் ஓட்டினா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு அண்ணன்ட்ட. இன்னொரு அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்விக்கியில் ஆர்டரே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டியிருப்பாங்க போல். 2 ஆர்டர் 3 ஆர்டர் தான் எடுத்துருக்காங்களாம். அதை ஒரு அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதில் நிறையா அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நான் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவாக ரெடி பண்ணி ஸ்விக்கியோட அட்வான்டேஜ் என்ன, ஸ்விக்கியோட ஃப்ளோட்டிங் கேஷ்னால் என்ன, ஸ்விக்கியோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு கூடிய சீக்கிரத்துலேயே அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் நான் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதோட 3ஆவது இடத்துக்கு வந்தாச்சு. சரி, 3 times டு கம் திஸ் ப்ராப்பர்ட்டி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்டர் கொடுத்து முடிச்சிருக்கேன். மாடு நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி மாடெல்லாம் பார்க்க முடியுது. இதே மாடெல்லாம் இருக்க தான் செய்யுது ஓரளவுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் நான் கொடுத்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். கொடுத்து முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் விளாகை. வாய் உலருதுப்பா ரொம்ப. காய்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:41 ஆகுது. இப்போ நம்ம லாக் அவுட் பண்ண போகிறோம். இத்தனை மணி வரைக்கும் நம்ம எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 18 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டல் வந்து இன்சென்டிவ் எல்லாம் கரெக்டாக வர 507 ருபீஸ் இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவோட எல்லாம் சேர்த்து வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கிடுதேன். அது போக ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி ஒருத்தவங்க கோபி நூடுல்ஸ் ஒன்று கேட்டேன். அதுதான் பார்சல் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அது பசாட்டி இன்றைக்கி அதை எடுத்து ஒரு வீடியோவை ஷார்ட்ஸாக போட்டுடலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேனால அதை எடுக்க முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்துடுச்சு. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுதேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது போக வீடியோ ப்ரூஃப், ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, see you another வீடியோ. பாய். ஆஃப் பண்ணிடுவோமா நம்ம? கரெக்டாக 3 hours 40 minutes லாகின் பண்ணிருப்போமா?
நம்ம எத்தனை மணிக்கு லாகின் பண்ணியிருக்கோம் அவட்ட பார்த்துக்கிடுவோம். 6:56 அப்போ 7 மணியா? ஓகே 7 மணிக்கு லாகின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, ஆஃப் பண்ணிடுவோம். இது இப்படி போய் இது மேலே இப்படி கிளிக் பண்ணோம், கோ ஆஃப்லைன் காமிக்கும், நம்ம கிளிக் பண்ணணும், கோ ஆஃப்லைன் ஆகிடும். ஓகே ஏர்னிங் ப்ரூஃபை பார்ப்போம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டேக்குள்ளே ஏர்னிங் ப்ரூஃபும் டியூஸ்டேக்குள்ளே ஏர்னிங் ப்ரூஃபும் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண்டே பார்த்துக்கலாமா? மண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 1282 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து 507 காமிக்குது. நம்ம வந்து 507 வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னு வைங்க, இதில் வந்து இன்சென்டிவ் நம்ம 220 அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 145 அச்சீவ் பண்ணியாச்சு, 90 அச்சீவ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே இதில் போட்டோன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 507 + 220 + 145 + 90 போட்டிங்கன்னா 962 ருபீஸ் வந்து இன்றைக்குள்ள ப்ராஃபிட். டியூஸ்டே மண்டேக்குள்ளே ப்ராஃபிட் ஐ மீன் இதில் இன்னும் பெட்ரோல் செலவை கழிக்கணும். அது போக மண்டேக்குள்ளே ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், ப்ளஸ் 1282 இருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1282 ப்ளஸ் அதில் எவ்வளோ காமிச்சது 962 டோட்டலாக பார்த்திங்கன்னா 2244 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெட்ரோல் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கும் சேர்த்து 500 போட்டிருப்பேன். அப்புறம் நம்ம 2 days ஆன ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1744 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் MT விக்னேஷ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you another video. Bye bye.